வாங்கப்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ என்ன போடுறேன் அப்படின்னா, இந்த தலகாணி வர தலகாணிக்கு பஞ்சு அமுக்கிற பை தயாரிக்க போகிறோம். எப்படி தைக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க. 22 இருக்குது, அகலம் 13 இருக்குது. இதே அளவுக்கு அங்கிட்டு 13 இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் 14 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை கரெக்ஷன் பண்ணிக்கிறணும். இந்த கோஸாக இருக்குது பார்த்தீங்களா, கிராஸாக இருக்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இங்கேருந்து அப்படியே எடுத்துடணும், நீட்டாக வந்துடும். நமக்கு நீள அகலம் கரெக்டாக கிடைக்குங்களா. இதை நல்லா பை மாதிரி தயாரித்து பஞ்சு இருந்தால் அமுக்கிக்கலாம். இல்லை இந்த வேஸ்ட்டு துணி இருந்துச்சுன்னு வச்சோங்க, அதையும் தூக்கி அமுக்கிடலாம். அமுக்கிட்டு ஒரு கவர் போட்டோம்னா அழகாக நமக்கு ஒரு தலகாணி சூப்பராக கிடைக்கும். இந்த நல்ல பக்கமும் அட்டாச் பண்ணணும். 4 பக்கம் நம்ம தையல் அடிக்கிறோம். கார்னர் இருக்குது பாருங்கள், கார்னர் நமக்கு இது மடிக்கணும்னு தேவையில்லை, இதை அப்படி விட்டுடலாம். கார்னர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்படி நம்ம போல்டு மடிச்சுக்கிறணும். இது இது கார்னர் இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு பிரியாதனால இப்படி விட்டுறோம். இது லாங் தையல் தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக அப்போத்தான் இந்த தலகாணி வர இன்ஸ்கர்ட் இதெல்லாம் போடுறேன். நிப்பாட்டிக்கங்க, அப்படியே கார்னர் அப்படி தூக்கி விடுங்க. நல்லா தையல் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். நல்லா தையல் பாருங்க, கெட்டி தையல் போட்டுக்கிறோம். அப்போ தான் நமக்கு பிரியாது. இதை போட்டு இந்த கார்னர் தையல் இங்கே வரும்போது இப்படி ஊசியை இப்படி கீழே இறக்கி விட்டுருங்க. கீழே இப்படி ஊசி பாருங்கள், கீழே இறங்கிடணும். இறக்கி வச்சுக்கிட்டு தான் அப்புறம் இதை இப்படி தூக்கி இப்படி கார்னர் திருப்பணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தைக்கணும். இது நம்ம இப்படி இதை பஞ்சு அமுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நம்ம கை இப்படி போகிற அளவுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடணும். நான் அது பஞ்சு அமுக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட நம்ம நிப்பாட்டிக்கிடுவோம். என்ன பண்ண போகிறோம், இதை அப்படி திருப்பிடுவோம். நமக்கு தைக்கும்போது சுடிதார் நமக்கு தைக்கும்போது அதில் மிச்சம் சைடு விழுகும். டாப்பு கட் பண்ணும்போது இதான் விழுகும் மோஸ்ட்லி. இல்லை நமக்கு ஒரு சின்ன வேண்டாத காட்டன் சேரீகள் இருந்தாலும் தைச்சிக்கிறலாம். இல்லை நம்ம நைட்டி பழைய நைட்டி இருந்தாலும் அதுலேயும் இது மாதிரி கட் பண்ணி தைச்சிக்கிறலாம். இந்த இடத்துல பை ஃபுல்லாக பஞ்சு அமுக்கிடலாம். இல்லை இந்த நம்ம கட் பண்ணுற துணியெல்லாம் சேகரித்து வச்சோன்னா டெய்லரிங்கில் மிச்சம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் கூட உள்ளே அமுக்கிட்டு இதை மடித்து நம்ம இதில் கையில் தைச்சி விட்டுடலாம். இதுக்கு பஞ்சு அமுக்கின பிறகு ஒரு கவர் தைக்கணும். அந்த கவர் எப்படி தைக்கலான்னு நான் சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸி. இந்த கவருக்கு லாங்காக எடுத்துக்கோங்க. அந்த இதை நீள அகலத்துக்கு மெட்டீரியல் எடுத்துக்கணும். இது 2 கார்னரையும் நம்ம ஓரம் அடிச்சுக்கிறணும். இந்த மாதிரி 3ஆக மடித்து இந்த இதை அடிச்சுக்கிறோம். ரொம்ப ஈஸி. தலாணி ஓர தைக்க ஈஸியாக வந்துடும். மடித்து 2 கார்னரையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போதான் பிரியாமல் இருக்கும். இப்படியும் பில்லோ கவர் தைக்கலாம். இன்னும் ஈஸியானது அப்படியே அடிச்சுட்டு நாட்டு கூட கயிறு வச்சு கூட தைக்கலாம். இதுன்னா அப்படியே உள்ளே தள்ளி விட்டுடலாம். இந்த மாதிரி தைக்கிறதுக்கு கயிறு போட்டு கட்ட தேவையில்லை. இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதில் ஒரு
பாருங்க. இதில் ஒரு 4 அங்குலத்துக்கு அப்படியே மடிங்க. இது ஒரு 4 அங்குலம் எடுத்துக்கோங்க. நம்ம தான் 4 அங்குலம் வேணுமோ 3 அங்குலம் வேணுமோ துணி இருக்கிறத பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே வந்து 1 அங்குலம் எடுத்துக்கோங்க. இந்த மெட்டீரியலை இப்படி 4 அங்குலத்துக்கு இப்படி மடிச்சுக்கோங்க, உள்ள தலைகாணியை திணிச்சு விடுறது அளவுக்கு. இது வந்து இப்படி போட்டுட்டோம்னா நம்ம கயிறுலாம் நாட்டு கட்ட வேண்டாம். இப்படி டைரெக்டாக இப்படி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது இதே மாதிரி இங்கே 4 இன்ச்சு நல்ல பக்கம் வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கோம். டிசைன் இருந்தால் மட்டும்தான், ப்ளைனாக இருந்தால் அப்படியே நம்ம தைக்கலாம். அப்படியே அடிச்சிருங்க ஸ்ட்ரைட்டாக. இது க்ளோஸாக இருக்கிறனால இங்கே பாருங்கள், இது வந்து க்ளோஸாக இருக்கிறனால நம்ம இங்கே நிப்பாட்டிடலாம் தையலை. இது இங்கே வச்சுக்கிறோம். இங்கே கொண்டு நீ எப்பயும் சொல்லுவேன், கொஞ்சம் நூலை வந்து இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க, உள்ளே போயிடும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு. கீழேயே அடியில் பார்த்து இது 2 இதும் வந்து கவர் பண்ணி வரணும், இல்லாட்டி பின்னாடி போயிடும். இந்த பீஸ் லேஸாக இருந்தால் அப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் நூலெல்லாம் எடுத்துடணும், நீட்டாக நூலெல்லாம் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு இப்போ திருப்புறோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம தலாணி வந்து உள்ளே போட்டுருவோம். தலாணி வந்து உள்ளே போட்டுட்டு இதை வந்து இப்படி கவர் பண்ணிடலாம். பஞ்சை முக்கிற கவரில் இந்த பாருங்கள், பஞ்சை எல்லாம் அமுக்கிட்டேன். இது ஒரு ஜான் வந்து ஓப்பன் விட்டுருந்தால அதை வந்து இப்போ வந்து ஊசி நூல் எடுத்து கோர்த்துக்கிட்டு ரெட்டையாக கோர்த்துட்டு இப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை கையிலே க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை மிஷினில் வச்சு தைக்க முடியாது. இப்படி கையிலே க்ளோஸ் பண்ணிடுவோம். போட்டு தையல் மாதிரி போட்டுக்கிறணும். இப்படி ரெட்டையாக மடித்து அந்த க்ளோஸ் இந்த வந்து ஓப்பனை வந்து இப்படி மடித்து வச்சுக்கிறணும். மடித்து க்ளோஸ் பண்ணி இப்படியே ஓட்டு தையல் எல்லாம் ரெட்டையாக போட்டு ஓட்டு தையல் போட்டுருவோம். பாருங்கள், அப்படியே குத்தி எடுத்து 2 சேர்த்து எடுக்கணும். ஓட்டு தையலுக்கு எடுத்தோம்னா நமக்கு வந்து தலகாணி கவருக்குள்ளே பஞ்சு ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் மேல் கவர் ஒன்று போட்டுக்கிடலாம். நமக்கு தலாணி வரையெல்லாம் செஞ்சு அதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் சின்ன சின்ன மெட்டீரியல் வேஸ்ட்டு தைக்கிற வேஸ்ட்டு துணி இருந்தாலும் உள்ளே போட்டு அமைக்கிக்கலாம். இப்போ இல்லாட்டி வேறு வேஸ்ட்டான தலாணி எடுத்து இதில் மாற்றிக்கிடலாம். அவ்வளோதான், பஞ்சு எடுத்து இதை வந்து முடிச்சு விட்டுடலாம். இதை அப்படியே முடிச்சு போட்டு இதை அப்படியே எடுக்கலாம். அதுக்காக கட் பண்ண வேண்டாம். மிச்சம் இருந்துச்சுன்னா அப்படி திருப்பி விட்டுக்காங்க. அப்படி திருப்பிட்டு அதுலேயே வந்து சும்மா அப்படியே 2 குத்து அப்படி வச்சு நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்படி சங்கிலி தையல் மாதிரி போட்டுக்கிட்டே வந்துடுங்க மேலாக்கில். அந்த கொஞ்சம் ஓப்பன் இருக்குல்ல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம சும்மா அப்படியே கட் பண்ணுறது வேஸ்ட்டு. அதுக்கு மேலே தைச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த தலகாணிக்கு மட்டும் நான் சொல்கிறேன், மற்றதெல்லாம் அது மாதிரி பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இது வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிற வண்டி தான். பாருங்கள், அழகாக அப்பத்தாட்டை வந்து உலகம் பஞ்சு இருந்துச்சு. அதனால் உலகம் பஞ்சை ஃபுல்லாக நான் அமுக்கிட்டு ஒரு குட்டி தலகாணி ரெடி ஆகிடுச்சு. இது குட்டி பசங்க யூஸ் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாஃப்டாக மெத்துன்னு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு உரை தைச்சோம் பார்த்தீங்களா, அந்த உரையை வந்து இதில் போட்டு விட்டுறலாம், அழுக்காகாமல் இருக்கும். இது ஒரு தலாணி வர ரெடி பண்ணோம்ல, அதை வந்து இது கவர் போட்டுக்கலாம். அழுக்காச்சுன்னா இது ஒரு வாரம் ஒரு நாளைக்கு எடுத்து துவைச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு தலகாணி. இதை செய்து பார்த்துட்டு நீங்கள் அப்பத்தாக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.